ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் மிகவும் ரொம்ப இயல்மையான மனிதர் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் யாசகம் வாங்கிட்டு அவர் வெறும் யாசகம் மட்டும் வாங்காமல் அந்த ஊர் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எல்லாத்தையுமே அவர் வாங்கிக்கிட்டு அந்த மக்களுக்கு நிறைய நிறைய அற்புதமான செயல்களோ அற்புதமான லீலைகள் நடத்தி அவங்களை நல்வழிப்படுத்தி ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்த ஒரு அற்புதமான மனிதரை பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, அவருக்காக ஷீரடியில் மிகப்பெரிய ஒரு கோயில் கட்டி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடு அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் பக்தர்களும் அவரை போய் இன்னமும் வணங்கி மனமுருகிதே நிறைய அற்புதமான விஷயங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் யாருன்னா நம்ம கூட எப்போவுமே இருக்கக்கூடிய சாய்பாபா. உங்களுக்கு நம்ம சாய்பாபா பற்றி அற்புதமான தகவல்களையும் லீலைகளையும் செயல்களையும் நம்மளுடைய சேனல் சாய்பாபா மோட்டிவேஷன் தமிழில் அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ நான் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஸோ உங்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சாய்பாபா பற்றிய தகவல்கள் எல்லாமே சேருங்க உங்களுக்கு. இப்போது அவருடைய ஒரு அற்புதமான செயல்பாடு சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னா, அவர் முதல்ல ஷீரடிக்குள்ளே போன உடனே அவர் ஒரு யோகம் பார்த்துட்டு உட்கார்ந்தார். அப்போது சில பேர் வைத்தியத்துக்காக வரும்போது அவருக்கு வேப்ப நிறைய கொடுத்தாரு. எப்பயும் வேப்பம் எப்படி இருக்கும், கசக்கான அவர் கொடுத்த பேரை இனிக்குதுங்க. இன்னமும் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த வேப்ப மரம் பாதுகாத்து பராமரித்து அப்படியே வச்சுட்ருக்காங்க. ஸோ இதே ஒரு மிகப்பெரிய அற்புதமான லீலைகள். இதே மாதிரி அடுத்தடுத்த தகவல் அடுத்த வாரம் வியாழக்கிழமை உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாய்பாபா மோட்டிவேஷன் தமிழ். தேங்க்யூ. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.